சினிமாவில் வாரி வாரி கொடுத்து சினிமாவுக்கு யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி ஓடி போய் உழைத்த கலியுலகத்து கர்ணன் அவருடைய மகனுடைய ஆடியோ லான்ச். அதாவது மிகப்பெரும் திருவிழாவாக ஒரு மதுரையில் சித்திரை திருவிழா எப்படி இருக்குமோ அதுபோன்று பலருடைய நித்திரையை கலக்கும் அளவுக்கு ஒரு பெரும் விழாவாக அந்த படைத்தலைவன் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஏன்னா கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் தலையெடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது. சினிமாவில் யாரெல்லாம் அவரோடு பயன்பெற்றார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நண்பர்கள்னு சொல்லி கொண்டார்களோ, யாரெல்லாம் கேப்டன் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தன் என்று மேடை தூரம் சொல்லிக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் முன் நின்று இந்த விழாவை நடத்தி நான் இருக்கின்றேன், தந்தை இல்லை என்ற குறை அவர் மேடையில் கண்கலங்கினார். அவருடைய சகோதரர் வந்திருந்தார், முருகதாஸ் வந்திருந்தார், டைரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சசிகுமார் சொன்ன மாதிரி அதாவது நான் ஆடியோ லான்ச்சுக்கே போகிறதில்ல, ஆனால் சண்முகபாண்டியன் ஃபோன் பண்ணோன்னு அவர் கூப்பிட்ற மாதிரி நான் வச்சிடக்கூடாது, வந்து நின்னேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சினிமாவில் பல பேரும் கூப்பிட்டாலும் இது எங்களுடைய கடமை அப்படின்ட்டு பல இதை மறந்து சூர்யா போன்றவர்கள், தனுஷ் போன்றவர்கள், ஏனென்றால் கஸ்தூரி ராஜா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கஸ்தூரி ராஜா குடும்பத்துக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்து தனுஷ் அக்காவோட எம்பிபிஎஸ் படிப்புக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கின்றார் கேப்டன் ராமச்சந்திரா கல்லூரியில். இப்படி யாரை தொட்டாலும் சினிமாவில் யார் எந்த பெரிய முகத்தை பெரிய ஒரு இதை தொட்டாலும் அவங்க தான் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்திருக்கணும், வந்து நின்று என் பையன்ப்பா கேப்டன் இல்லாமல் முதல் அவருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்றது, நாங்கள் முன்னாடி நிற்க வேண்டும் என்று சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறவங்களும் சரி, இன்னும் சொல்லப்போனால் விஜய் போன்றவர்கள்லாம் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த ஆடியோ லான்ச்சை பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனாலும் ஒரு ஆடியோ கிளிம்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் விஜய் பிரபாகரனுக்கே அது அரசியல். இப்பொழுது அவருடைய பையன் முதல்ல சினிமாவில் அவருடைய மறைவுக்கு அதுக்கு முன்னாடி 2 படம் வந்துருச்சு, அதோட கதை வேற. இப்போ உடம்பு நல்லா வளர்த்துருக்கிறார், ஒரு நல்ல அருமையான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற ஒரு உருவமாக வந்திருக்கின்றார். சசிகுமார் சார் சொன்னது மாதிரி அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தமிழ் நடிகருக்கான ஒரு 6 அடி உயரம், ஒரு அற்புதமான முருகதாஸ் சொன்ன மாதிரி ஒரு கட் அவுட் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். என்னை பொறுத்தவரையிலும் வழக்கம் போல் சினிமா உலகம் கேப்டனை பயன்படுத்தி கொண்டு அவரை ஏமாற்றி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கம் போல் சினிமா உலகம் அவரை ஏமாற்றியது. ஆனால் ரசிகர்கள் ஏமாற்ற